tell you when Satan cannot touch you. சாத்தான் எப்பொழுது உங்களை தொட முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். If you keep your conscience clear before God and men. தேவனுக்கு மனிதனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு சுத்த மனசாட்சியை காத்துக்கொண்டால், அதோடு கூட if you always choose the way of humility, எப்பொழுதுமே தாழ்மையின் வழியை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால், always esteem other believers as more important than yourself, உங்களை காட்டிலும் மற்ற விசுவாசிகள் எப்பொழுதுமே மேன்மையானவர்களாக எண்ணினால், not more spiritual than yourself, that you cannot do. உங்களை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று நீங்கள் எண்ண முடியாது. I don't consider everybody in CFC Bangalore as more spiritual than myself. They are not. CFC பெங்களூரில் என்னை காட்டிலும் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று நான் எண்ணுவதில்லை. அவர்கள் அப்படி இல்லவும் இல்லை. I know I am more spiritual than most of them. அவர்களில் அதிகமானவர்களை காட்டிலும் நான் அதிக ஆவிக்குரியவன் என்று எனக்கு தெரியும். I don't know about all of them, but most of them I am definitely more spiritual than them. எல்லாரையும் குறித்தும் எனக்கு தெரியாது, ஆனால் அதிகபட்சமானவர்களை காட்டிலும் நான் ஆவிக்குரியவன். But I will consider all of them as more important than myself. ஆனால் அவர் எல்லாரையும் நான் என்னை காட்டிலும் முக்கியமான நபராக எண்ண முடியும். That means I don't think I am so important that they cannot talk to me. அவர்கள் என்னோடு கூட பேசக்கூடாத அளவுக்கு அவர்கள் முக்கியமானவர்கள் அல்ல என்று நான் எண்ணுவதில்லை. Or they cannot visit my house. அல்லது என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாத அளவுக்கு அவர்கள் முக்கியமானவர்கள் அல்ல என்று எண்ணுவதில்லை. Or they can speak to me only through some secretary. அல்லது ஒரு காரியதரிசி மூலமாக தான் என்னோடு கூட பேச முடியும், நேரடியாக பேச முடியாது என்று அல்ல. Don't become so big that other people cannot talk to you. மற்றவங்களோடு கூட பேசக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாய் மாறிவிட வேண்டாம். Jesus at the end of his life was washing his disciples' feet. இயேசு தம்முடைய வாழ்க்கையை, பூமிக்குரிய வாழ்க்கையை எப்படி முடித்தார் என்றால் தம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவி முடித்தார். So from whatever height we are, we must gradually descend to the feet of the disciples by the end of our life. நாம் எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே குறைந்து கீழே ஒரு நம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய அளவுக்கு நான் வந்துவிட வேண்டும். Then you have become like Jesus. அப்பொழுது நீங்கள் இயேசுவை போல மாறிவிட்டீர்கள். But that's not the way most Christians are going. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வழியிலே செல்வதில்லை. Most Christians are going the other way. அநேக கிறிஸ்தவர்கள் வேறு வழியிலே செல்கிறார்கள். There are two spirits operating in the world. இந்த உலகத்தில் இரண்டு ஆவிகள் கிரியை செய்து கொண்டு வருகிறது. One is the spirit of the devil seeking to always go up and up and up, and it's been like that from the beginning for Lucifer. லூசிபருக்கு ஆரம்பத்தில் நடந்தது போலவே அந்த ஒரு ஆவி மேலே மேலே போய் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. The other is the spirit of Christ who came down from heaven and came down to the feet of his disciples. இன்னொரு கிறிஸ்துவினுடைய ஆவி அவர் பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி அடிமையாய் அவர் இங்கே வந்தார். I want to tell you, all of us are being influenced by one of these spirits. நாம் எல்லாரும் இந்த இரண்டு ஆவிகளிலே ஒரு ஆவியினாலே நாம் செல்வாக்கு அடைகிறோம். And the great danger is when God blesses you. அதிக அபாயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, it's very easy to God to bless a man. ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பது என்பது மிகவும் எளிது. But it's very difficult for God to keep a man humble after he has blessed him. அவர் ஆசீர்வதித்த பிறகு அந்த மனிதனை தாழ்மையிலேயே வைத்திருப்பது என்பது ஆண்டவருக்கு கடினம். For example, உதாரணமாக, it's not just spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே மட்டுமல்ல. For example, a man starts his work or his business in poverty. ஒரு தரித்திர நிலைமையிலே தன்னுடைய தொழிலை ஒரு மனிதன் ஆரம்பிக்கிறான். And he's a very humble person. மிகவும் தாழ்மையான மனிதன். His business is not going too well. அவனுடைய தொழில் நன்றாக நடக்கவில்லை. He's not earning much in his job. அவனுடைய வேலையிலே அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லை. He's a wonderful humble brother in the church. சபையிலே ஆனால் நல்ல அருமையான தாழ்மையான சகோதரர். But because he's in a good church, அவர் நல்ல சபையிலே இருக்கிறபடினாலே God blesses him. தேவனை ஆசீர்வதிக்கிறார். Not only spiritually but financially too. ஆவிக்குரிய ரீதியிலே மட்டுமல்ல, பொருளாதார ரீதியிலேயும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். And then what happens? என்ன நடக்கிறது? As he prospers financially, பொருளாதார ரீதியிலே அவர் செழிக்க ஆரம்பிக்கும் பொழுது, he thinks like a stupid person, this is my cleverness by which I am doing. ஒரு புத்தியனனை போல, முட்டாளை போல அவன் எண்ணுகிறான், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவுதான் இப்படி சம்பாத்தியத்திலே வளரச் செய்தது. By my cleverness that I am getting a better and better position in my office or wherever I am. என்னுடைய புத்திசாலித்தனத்தினால தான் என்னுடைய அலுவலகத்திலேயும் மேன்மையான ஸ்தானம் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று எண்ணுகிறார். He begins to think just like the worldly person. உலக மனிதன் நினைப்பது போலவே இவன் எண்ணுகிறான். By my cleverness my business has become so good. என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே, அறிவினாலே என்னுடைய ஆசீர்வாதம். By my cleverness I'm going higher and higher in my office, in my job. என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே என்னுடைய அலுவலகத்திலேயும் என்னுடைய வேலையிலேயும் நான் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறேன். Or by my cleverness now my church is being built and more people are coming. அல்லது என்னுடைய புத்திசாலித்தனாலே என்னுடைய சபையானது கட்டப்பட்டு இப்பொழுது அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். God is blessing my ministry. என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். And even brother Zach appreciates my ministry. சகோதரர் ஜாக் அவர்களே என்னுடைய ஊழியத்தை பாராட்டுகிறார். It goes to his head and they go higher and higher and higher. அவருடைய தலைக்குள்ளாக ஏறி விடுகிறது. அவர் மேலே 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 போகிறார். And I can look at these brothers, I can see the grace of God has departed from them. இப்படிப்பட்ட சகோதரரை நான் பார்க்க முடிகிறது. தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு நீங்குகிறதை நான் பார்க்கிறேன். It's gone. போய்விட்டது. From people who have been in the church for many years. அநேக ஆண்டுகளாக சபையிலே இருந்த சகோதரர்கள் மீது இருந்த கிருபை CFCலே they cannot value younger brothers.
இளைய சகோதரர்களை அவர்கள் மதிக்க முடியவில்லை. on whom there's an anointing. அந்த இளைய சவுல் மீது அபிஷேகம் இருக்கிறது. It's just like King Saul could not bear to see David, how God was anointing him. எப்படி தேவன் தாவீதை அபிஷேகிக்கிறார் என்பதை பார்க்க கூடாதபடிக்கு போராடுகிறது என்ற சவுலை போல. See, David was such a humble person. தாவீது மிகவும் தாழ்மையான ஒரு மனிதர். That Samuel came to his house to anoint a king. ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் தாவீதின் வீட்டுக்கு வருகிறார். And Samuel said, told Jesse, bring all your sons, one of them has to be the king. ஈசாயை பார்த்து சாமுவேல் சொல்கிறார், உன்னுடைய பையன்களிலே ஒருவனை அபிஷேகம் பண்ண போகிறேன், உன்னுடைய பையன்களை ஒருவராய் கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். And he called all his sons. தன்னுடைய எல்லா மகன்களையும் அழைக்கிறார். David was out there in the field. தாவீது வயல்வெளியிலே இருக்கிறார். He must have heard about it. அதையும் அவர் கேட்டிருந்திருப்பார். He was the youngest of those 7 or 8 brothers. அந்த 7-8 சகோதரர்களிலே இவன்தான் கடைசி தம்பி. Hey, they said Samuel has come. That's one of you has got to be the king. சாமுவேல் வந்திருக்கிறார், யாரோ ஒரு மகன்களிலே ஒருவர் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். David said, who me? I'm the youngest. நான் யார்? Let the others go. Don't let me waste my time going there. நான் ஏன் போய் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? நான் இருக்கிறதே கடையாள், நான் இங்கே ஆடு மேய்க்கட்டும் என்று சொல்லி அவன் இங்கே தங்கி விட்டான். I'm not a king. I'm just a shepherd. நான் ராஜா அல்ல, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், இடையன். That's the one God chose. அப்படிப்பட்டவனை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். All the other smart fellows who thought they'll be the king, God said no. நான் தான் ராஜாவாக போகிறேன் என்று எண்ணின மிடுக்கான வாலிபர்கள் எல்லாம் இல்லை என்று தேவன் தள்ளிவிட்டார். But that is how Saul also started. இப்படித்தான் சவுலும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். When Samuel anointed Saul, சாமுவேல் சவுலை அபிஷேகித்த பொழுது he thought, I'm from one of the low tribes of Benjamin. I'm not a big tribe also. மிகவும் சிறிய கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன் ஆயிற்றே என்று சொன்னார். That when they wanted to anoint him as king, அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண விரும்பின பொழுது they couldn't find him. அவர் எங்கே என்று தேடுகிறார்கள். He was hiding under the suitcases and all somewhere. எங்க ஒருத்தல பெட்டி எல்லாம் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டார் போய். Imagine going underneath some suitcase and hiding there saying, I don't want to be anointed king. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட விரும்பவில்லை என்று சொல்லி அவர் பெட்டிக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்கிறதை எண்ணி பாருங்க. That's how he started. அப்படித்தான் சவுல் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தார். But he drifted away from God so often, so quickly. ஆனால் சீக்கிரமாகவே தேவனை விட்டு வழி விலகி போய்விட்டார். And gradually he began to think, I can not only be a king, I can be a priest also. நான் ராஜாவாக மட்டுமல்ல ஆசாரியனாகவும் இருந்து விட முடியும் என்று எண்ணினார். And God took away the kingdom from him. அவனிடத்திலிருந்து தேவன் இந்த ராஜ்யத்தை நீக்கி விட்டார். And what the Lord told him through Samuel once was, ஒரு முறை சாமுவேல் மூலமாக தேவன் என்ன சொன்னார் என்றால், when you were small in your own eyes, உன்னுடைய கண்களுக்கு நீர் சிறியவனாய் இருந்த போதல்லவோ, didn't I choose you to be my king? என்னுடைய ராஜாவாக இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். That's a beautiful expression. இது அருமையான ஒரு வாசகம். When you were small in your own eyes. உன்னுடைய கண்களுக்கு நீர் சிறியவராய் இருந்த போதல்லவோ. See in 1 Samuel chapter 13. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். The Lord said, Samuel said to Saul when he disobeyed God in verse 13, you have done foolishly. நாம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, foolishly, the Lord would have established your kingdom forever. தேவன் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்தி இருந்திருப்பார். ஆனால் நீர் உம்முடைய பார்வைக்கு நீர் புத்தீனமாய் செய்தீர். And now the Lord has taken away the kingdom from you. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நினைந்தான். The Lord gave him one more chance. ஆண்டவர் இன்னும் ஒரு தருணத்தை கொடுத்தார். Chapter 15. 15ஆம் அதிகாரம். Again he disobeyed God. மீண்டுமாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார். See, a man disobeys God when he begins to think he's very important. மனிதன் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறான் என்று தெரியுமா? தான் மிக பெரியவன், முக்கியமான என்று எண்ணும் பொழுது. When you read some commandment in God's word and you begin to think you're very important, then you don't take those commands seriously. வேதத்திலே சில கற்பனைகளை கட்டளைகளை படிக்கிறீர்கள், நீங்கள் நான் ஒரு பெரியவன் என்று நீங்கள் எண்ணினால் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். There is a command in scripture that women must veil their heads when they pray or prophesy. ஜெபிக்கும் பொழுதோ தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுதோ ஸ்திரீகள் தங்கள் தலையை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. Here in India we don't have much of a problem with that. இந்தியாவிலே நமக்கு இதிலே பிரச்சனை அதிகமாக இல்லை. Because even the Hindu ladies will cover their head in the villages. ஏன்னா கிராமங்களிலே இந்து பெண்கள் கூட முக்காடு போட்டுக் கொள்கிறார்கள். But in America, ஆனால் அமெரிக்காவிலே they like to show off their hair and all that. So they don't like to cover their head. அவர்கள் தங்கள் முடியல எல்லாம் எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் முக்காடு போட்டுக் கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. So in most American churches they don't
women don't cover their head. ஆகவே பெரும்பாலான அமெரிக்க சபைகளிலே ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்கிறதில்லை. And wherever that American influence comes to India, in all the cities also, the women take off their head. ஆகவே அமெரிக்க செல்வாக்கு இந்திய பட்டணங்களிலே வரும்பொழுது பட்டணங்களில் உள்ள சபைகளிலும் கூட மக்கள் முக்காடிட்டுக் கொள்வதில்லை. So, two of my children have started churches there. என்னுடைய மகன்களில் இருவர் அங்கே சபைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். And they started preaching, women must cover their heads. அங்கே ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிரசங்கித்தார்கள். So, a lot of people left the church. அநேகர் சபை விட்டே போய்விட்டார்கள். Only for one small thing. ஒரே ஒரு சிறு காரியத்திற்காக. I told them, this is wonderful. Praise the Lord. இது அற்புதமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். This is how we must build the church. இப்படி தான் நாம் சபையை கட்ட வேண்டும். Drive out these people who will not obey God in the small things. சிறு சிறு காரியங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களை விரட்டி அடியுங்கள். Let's have a small church which really obeys God rather than a big one where everybody is disobeying God. எல்லாரும் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய பெரிய சபையை காட்டிலும் எல்லாரும் கீழ்ப்படியக்கூடிய சிறிய சபை போதும். I tell you, I was proud of my children that they stood for something against all that community. அங்கே உள்ளதான சமுதாயம் சொல்லுகிறதற்கு விரோதமாக என்னுடைய பிள்ளைகள் நின்றபடினாலே நான் பெருமைப்படுகிறேன். They could have sought the way of popularity and said, okay, this is a small thing, let's ignore it. இது என்ன சிறிய காரியம் தானே, நமக்கு எப்படியாவது புகழ் வேண்டும் என்று சொல்லி அவங்க அப்படி நாடி இருக்கலாம். It's very easy to stop obeying God when we suddenly think we are important. நாம் முக்கியமானவர்கள் என்று எண்ணும் பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நிறுத்தி விடுவது எளிது. The Lord told Samuel, kill all the Amalekites. He did not get rid of all the sheep. எல்லா அமலேக்கியரையும் கொன்று விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அதற்கு கீழ்ப்படியவில்லை. And Samuel told him, சாமுவேல் அவரை பார்த்து சொன்னார். 1 Samuel 15:17. 1 சாமுவேல் 15:17. Is it not true, once upon a time when you were little in your own eyes, God anointed you to be king? நீ உம்முடைய கண்களுக்கு சிறியவராய் இருந்தபோதல்லவோ தேவன் நம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். And the Lord told you one simple thing, go and destroy all the Amalekites. எல்லா அமலேக்கியரையும் கொன்று விடு என்று சொல்லி ஆண்டவர் எளிய ஒரு காரியத்தை சொன்னார். Why, verse 19, did you not obey the Lord? ஆனால் நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமற் போனீரே. Why did you spare the good sheep? ஏன் நல்ல ஆடு மாடுகளை எல்லாம் வைத்து வைத்தீர்? And make some silly excuse saying, I wanted to give it to the Lord. நான் கர்த்தருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று வைத்தேன் என்று சொல்லி ஏன் அதை சாக்கு போக்காய் சொல்கிறீர்? So, oh, do you want to sacrifice to the Lord? நீர் கர்த்தருக்காகவே நீர் பலியிட வேண்டுமா? Verse 22, you think the Lord is interested in your sacrifice or your obedience? உன்னுடைய கீழ்ப்படிதலிலே ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறாரா அல்லது உன்னுடைய பலிகளிலே ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறாரா? Some people think if I make a lot of sacrifice to the Lord, he will not be bothered about obedience. சிலர் என்ன எண்ணுகிறார்கள் என்றால் நான் ஆண்டவருக்கு அதிகமாக பலியை செலுத்தி விட்டால் என்னுடைய கீழ்ப்படியாமையை ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார். Yeah, these small things like covering the head and all doesn't matter. If I give some money, I sacrifice, God will overlook all these things. முக்காடு போடுகிற போல சிறு சிறு காரியங்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, நான் ஆண்டவருக்கு நிறைய காணிக்கை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். You know, God tests us in the small things. உங்களுக்கு தெரியுமா, சிறு சிறு காரியங்களிலே தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். Not in the big things. பெரிய பெரிய காரியங்கள் அல்ல. You may think it is only the big things God tests you in. பெரிய காரியங்களில் தேவன் உங்களை சோதித்து பார்க்கிறார் என்று நீங்கள் எண்ணலாம். He tests you in the small things. சிறு சிறு காரியங்கள். How do you test the obedience of your children? உங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை நீங்கள் எப்படி சோதித்து பார்ப்பீர்கள்? Is it only in the big commandments? பெரிய கட்டளைகளிலா? Supposing one day your child is going to school. ஒரு நாள் உங்கள் பிள்ளை பள்ளிக்கு போகிறது. And you tell your son, மகனை பார்த்து சொல்கிறீர்கள், now remember the commandments. நீ கற்பனைகளை ஞாபகத்தில் வைத்துக்கொள். On your way to school, don't murder anybody. ஸ்கூலுக்கு போகும்போது யாரையும் கொலை செய்து விடாதே அப்பா. And don't find some girl on the road and commit adultery on your way to school. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது யாராவது பொண்ணை பார்த்தா நீ விபசாரம் பண்ணி விடாதே. And don't get inside some bank and steal the money. போகும்போது பேங்க் இருந்து அதுக்குள்ளே போய் கொள்ளையடிச்சிடாதே. He can come back and say, I obeyed all the commandments, mommy, today. பையன் பெருமையாய் வந்து சொல்கிறான், அம்மா நீங்கள் சொன்ன கற்பனை எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படிந்து விட்டேன். But now let's go to the small ones. இப்பொழுது நாம் சிறு கற்பனைகளுக்கு போவோம். He is outside playing cricket with his friends. அவன் வெளியே நண்பர்களோடு கூட கிரிக்கெட் விளையாடுவதில் ஆசை. Mommy says, now come home, we have got to do homework, time for food or homework. இப்பொழுது வீட்டுக்கு வா, வீட்டு பாடம் செய்ய வேண்டும். பையன் விளையாண்டு கொண்டிருக்கிறான், வீட்டுக்கு சாப்பிட வேண்டும். அம்மா கூப்பிடுகிறார்கள். What do the children say? பிள்ளைகள் என்ன சொல்வார்கள்? Amma, just wait 5 minutes. கொஞ்சம் 5 நிமிஷம் காத்திருங்கம்மா, நான் வரேம்மா. 5 minutes usually means 55 minutes. 5 நிமிஷம் என்று பிள்ளைகள் சொன்னால் இப்போ வழக்கமாக அது 55 நிமிஷம். That is where you test their obedience. இங்கே தான் அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறது. Not in big commandments like don't murder, don't steal, don't commit adultery. கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே என்ற பெரிய கற்பனைகளிலே அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுவதில்லை. Where do you think God tests your obedience? உங்களுடைய கீழ்ப்படிதலை தேவன் எங்கே சோதித்து பார்க்கிறார்? You think it is in the big things? பெரிய பெரிய காரியங்களா? How did Saul lose the kingdom? எப்படி சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார்? Small thing. சிறு காரியம். He killed everything but some small sheep, he said, okay. எல்லாவற்றையும் கொன்று விட்டான், சிறு சிறு ஆடுகளை எல்லாம் வைத்து விட்டான்.
I'm sacrificing, God will accept it. நான் ஆண்டவருக்கு தானே பலி செலுத்துகிறேன், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். To obey is better than sacrifice. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேலானது. And how did he disobey? அவன் எப்படி கீழ்ப்படியாமல் போனார்? Once he was small in his own eyes. அவன் ஒரு காலத்திலே தன்னுடைய கண்களுக்கு சிறியவனாய் இருந்தார். I see this problem also in CFC. CFCலே இந்த பிரச்சனையும் நான் பார்க்கிறேன். We have never preached in CFC that God will make you rich. தேவன் உங்களை பணக்காரராக்குவார் என்று சொல்லி ஒரு காலம் நாம் பிரசங்கித்ததில்லை. Because that is not the real gospel. ஏனென்றால் அது உண்மையான சுவிசேஷம் அல்ல. There are a lot of non-Christians who go to Mecca and Tirupati and all say our God has made us rich. எவ்வளவோ கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மெக்காவுக்கு போகிறார்கள், திருப்பதிக்கு போகிறார்கள், எங்களுடைய கடவுள் எங்களை பணக்காரனாக்கி விட்டார் என்று சொல்கிறார்கள். And some of those people in other religions are 10 times richer than Christians. கிறிஸ்தவர்களை காட்டிலும் அந்த மதத்தில் இருக்கிறவர்கள் 10 மடங்கு பணக்காரர்களாக இருக்கிறார்கள். So if God is the one who makes people rich, then their God must be much better than our Jesus. ஆகவே தேவன் தான் ஒரு மனிதனை பணக்காரராக்குகிறார் என்று சொன்னால் இயேசுவை காட்டிலும் அவருடைய தெய்வங்கள் தான் பெரியவளாக இருக்க வேண்டும். There's something wrong with that gospel. இந்த சுவிசேஷத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது. That is a false gospel. அது பொய்யான சுவிசேஷம். But it is true. ஆனால் அது உண்மை. When we honor God, God honors us and our standard of living comes up slowly. நாம் தேவனை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார், நம்முடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிறது. I've seen everybody in CFC Bangalore, their standard of living has come up as they honored God. ஆகவே CFC பெங்களூர் நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால் அவர்கள் தேவனை கனம் பண்ண நம்முடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிறது. And that is true in every church in Tamil Nadu as well. தமிழ்நாட்டிலேயும் ஒவ்வொரு சபையிலேயும் இது உண்மை. We have not preached prosperity. ஆனால் செழிப்பை நாம் பிரசங்கித்ததில்லை. God has blessed people. தேவன் ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய ரீதியில். And when they seek God's kingdom, these other things get added to them. தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது. But here is a sad thing I've seen. ஆனால் நான் பார்க்கிற துக்கமான விஷயம் இதுதான். In CFC Bangalore, I don't know about all of you. உங்கள் எல்லாரையும் குறித்து எனக்கு தெரியாது. CFC பெங்களூரிலே நான் பார்த்த காரியத்தை சொல்கிறேன். These people, as they were very poor when they came to the church, living in small one room house. சபைக்கு வந்த பொழுது அவர்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தார்கள். ஒரே ஒரு அறை உள்ள வீட்டிலே தான் குடியிருந்தார்கள். It has gone well with them. இப்பொழுது காரியங்கள் செம்மையாய் மாறிவிட்டது. They buy 2-3 bedroom houses. இப்போது 2-3 அறை கொண்ட வீட்டை வாங்குகிறார்கள். Their children are all educated. பிள்ளைகள் நன்றாக படித்து விட்டார்கள். Good jobs. நல்ல வேலை. And then they don't remain the same humble people they were. அவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் அதே போல தாழ்மையான நிலையிலே இப்பொழுது இல்லை. Now they think of themselves very important. நாங்கள் முக்கியமானவர்கள் என்று எண்ணுகிறார்கள். And the children also, they also think we are very important. இப்ப பிள்ளைகளும் எண்ண ஆரம்பித்து விட்டார்கள் நாங்களும் முக்கியமானவர்கள் என்று. And some of those children will not fellowship with the ordinary poor brothers from Tamil Nadu now in a conference. இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸ்க்கு வரும்போதெல்லாம் அல்லது அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் இங்கே உள்ள ஏழை பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுவதில்லை. I feel sorry for them. அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். What has happened? என்ன நடந்தது? There was a time when they were little in their own eyes. அவருடைய கண்களுக்கு சிறியவர்களாக இருந்த ஒரு காலம் உண்டு. God blessed them. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Now they are educated, get good jobs, big salaries. இப்பொழுது அவர்கள் படித்து விட்டார்கள், நல்ல வேலை, நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம். Their head has become big. தலை உப்பி விட்டது. They can't mingle with ordinary poor people anymore. இப்போ இனியும் அவர்கள் சாதாரணமான ஏழை மக்களோடு கூட கலந்து கொள்ள முடியவில்லை, ஐக்கியப்பட முடியவில்லை. They are all moving in a little higher society. அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் மேலான சமுதாயத்திலே பழக ஆரம்பித்து விட்டார்கள். They can't see it, but I can see it. The grace of God is slowly going away from them. அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை, என்னால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறது. And over a period of time, சில நாட்கள் கழித்து they destroy their lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள். They were much better off when they were living in that small little hut and just simple people. சின்ன குடிசையிலே எளியவர்களாய் வாழ்ந்த பொழுது நன்றாக இருந்தார்கள். So it's very important that you teach your children to remain small in their own eyes. ஆகவே பிள்ளைகள் தங்களுடைய கண்களிலே சிறியவர்களாய் இருக்க கற்றுக் கொடுப்பது முக்கியம்.